வருவான் இப்போ. அவ்வளவு அற்புதம் ஆச்சு. இந்த உடம்பு சாதாரண இல்லை. அதனாலதான் நான் பலமுறை சொல்லியிருப்பேன். உடம்பை முன்னர் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள் உருபொருள் கண்டேன். உடம்பினுக்குள் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பை யானிருந்து ஓம்புகின்றேனே. திருமூலர் எவ்வளவு அனுபவத்துல சொல்ல முடியும். நம்ம உடம்பு ரொம்ப சாதாரணமா நினைக்கிறோம், அழிச்சிருந்தோம். ஏதோ சுகத்துக்காகவும் அதுக்காகவும் இதுக்காகவும் ஆசைக்காகவும் உடம்புடைய பலத்தை குறைச்சது. உடம்பு சட்டம் தான், உடம்புல ஒண்ணும் கிடையாது. ஆனா மேல இருக்கு இல்லையா மூளை, அதுலதான் எல்லாம். அதனாலதான் அவை விராட்டி சொன்னான், எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதம். கழுத்துக்கு கீழே இது உங்களுக்கு ஸ்டாண்டு தான். ஒரு பூ வைக்கிறது, ஜாடி வைக்கிறது ஸ்டாண்ட் இருக்கும் இல்லையா, அதே மாதிரிதான் இந்த கழுத்து கீழே இருக்கக்கூடிய இந்த சட்டம், கை, கால், இடுப்பு எல்லாமே பாத்தீங்கன்னா சில வீட்டுல எல்லாம் வச்சிருக்கோம், பெரிய ஸ்டாண்ட் வச்சிருக்கோம். அதுக்கு மேல பூ ஜாடி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி அந்த ஸ்டாண்டுக்கு மேல ஒரு பூஜா, அந்த பூஜா ஜாடிக்குள்ள கொஞ்சம் பூ. அதுதான் நம்முடைய மூளை, சிறுமூளை, பெருமூளை. அவ்வளவுதான். அது மட்டும்தான் நமக்கு. பட் அதை பாதுகாக்கிறதுக்கு, அதுக்கு ரத்த ஓட்டம் எடுக்கிறதுக்குள்ள இந்த உடம்பு முழுக்க வேணும். இல்லைன்னா முடியாது. மரத்துக்குச்சுன்னா கைகாலெல்லாம் நீங்க உசுப்பை இருந்தா தான் ரத்த ஓட்டம் கரெக்டா இருக்கும். இல்லைன்னா ரத்த ஓட்டம் இல்லைன்னா மறுப்பு சிந்தனை வராது. அப்ப நல்லா சிந்திச்சு பாருங்க, அதனுடைய அருமையை தெரிந்து அவர் சொல்றார். இப்ப பாருங்க, இந்த பாடலை இந்த நிகழ்வுக்காக சொல்லுகிற பொழுது நம்ம மன ஆர்வத்தோட எந்த பாடலுமாக இருந்தாலுமே நீங்க எழுந்திருக்கணும், அதை சொல்கிற போது அனுபவத்தை கொடுக்கணும். அப்பதான் கேட்பாங்க இல்லையா. போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். இப்ப இதை சாதாரணமா ஒருத்தண்ட சொன்னோன்னு வச்சுங்களேன், இது போல நிறைய எனக்கு தெரியும். உனக்கு ரெண்டு தான் தெரியுமா? எனக்கு நிறைய தெரியும். அதுக்கு மேல நம்ம பேச முடியுமா? பேச முடியாது. ஆனா இப்ப அந்த வீட்டு அம்மா என்ன பண்ணுது, பக்கத்து வீட்டுக்காரி கூட சேர்ந்து ஒரு அம்மாவை பத்தி ரொம்ப குறை சொல்லும் போது என்ன பண்ணிட்டு, அதான் ஆள் இல்லாத நேரத்துல புறம் பேசும்போது இந்த வார்த்தைகள் என்ன ஆயிரும், ஸ்லிப் ஆயிரும். 1, 2ன்னு சொல்லும் போது 4, 5ன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க கண்ணு மூக்கும். அந்த இவன் காணாம போனான். ஒரு அம்மா இருக்குது, அந்த அம்மா பொண்ணை காணல. இந்த அம்மா பொண்ணை காணல. உடனே என்ன பண்றான், அந்த பொண்ணை காணலன்னு ஊருக்குள்ள பொண்ணு எல்லாம் பேசிக்கிறாங்க. அப்ப இந்த அம்மாவை என்ன பண்ணுது, கூட சேர்ந்து பேசும்போது அது எங்க காணாம போயிருக்கும், இந்த அம்மா தான் இவங்களுடைய அனுப்பி விட்டுருக்காங்க. ஒரு பையன் வருவான், அவங்க கூட தான் ஓடி சும்மா எடுத்து இட்டு கட்டிச்சு. அதை கேட்டிருந்தவங்க எல்லாம் என்ன ஆயிட்டுது, பொண்ணு காணாம போயிட்டுன்னு சொல்லி பேசிக்கிட்டத இந்த அம்மா சொல்லிச்சு, அங்க ஒரு பையன் வருவான் அவங்க கூட ஓடிட்டுன்னு சொல்லிச்சு. இவளுக்கு தெரியாது, வாக்கல்ல சும்மா சொன்னான். இப்ப போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் வீட்டு வாசல்ல அங்கங்க விசாரிக்கிறாங்க, அந்த பொண்ணு யாரோட பழக்கம், எங்க போனாங்கன்னு. இங்க கூட நின்ன பொம்பளை எல்லாம் சொல்லிட்டாங்க, இந்த அக்காளுக்கு தெரியும், அந்த அக்கா தான் சொன்னா. அங்க ஒருத்தன் வருவானா அவங்களோட ஓடிட்டான். எப்படி இருக்கும்? போலீஸ்காரன் நோட் பண்ணிக்கிட்டான், நேரம் இந்த அம்மா வீட்டுல வந்துட்டான். யாருமா அவன், எப்படி இருப்பான், அவன் கைட்டா குண்டா, எங்க இருந்து வரோம், என்னமா இருப்பான், அவன் மாதிரி போட்டா இருக்குதா, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது, விடல அவன். அப்ப எப்படி சொன்னீங்க நீங்க? அந்த 4 பேர் வந்து நிக்கிறாங்க, நீங்க தானே சொன்னீங்க அன்னைக்கு. நான் சும்மா சொன்னீங்கன்னா ஒத்துவாளா? ஒத்துக்குவாளா? போலீஸ்காரன் சொல்லிட்டான், இத பாருமா, எவிடன்ஸ் இருக்குது, பொண்ணை காணோம், ஆனா உனக்கு தெரியும்னு நீனே சொல்லிட்ட. வீட்டுக்கு ஒரு பையன் வருவான், அவங்க கூட தான் ஓட்டி விட்டுட்டான்னு. அவ ஓட்டினாலும் இல்லையோ, வீட்டுக்கு பையனும் அடையாளம் தெரியாது, நீ ஸ்டேஷனுக்கு வா. நாங்க 2, 3 பையனை வச்சிருக்கோம், போட்டோ வச்சு காட்டுறோம், யாரு அவன் எங்க இருக்கான் என்னன்னு எங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொன்னா அவனை விட்டுருக்கோம், வான்னு கூப்பிடுறான். இவன் என்னங்க, வீட்டுக்காரன் உள்ளுக்கு இருக்கான், அவன் வெளியே வரவே இல்லை. ஏன்னா அவன் பேசுறது கேட்கறதே இல்லை, மதிக்கிறதே இல்லை. அவன் உள்ள உட்காந்துட்டான், நீ தான் பாடணும்ட்டு. இப்ப அன்றான், என்ன போலீஸ் கூப்பிடுறாங்க, ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறாங்க. அப்பதான் அவன் சொன்னான்,
ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். டெய்லி படிப்படின்னு சொன்ன சாதாரண பாடல் தான். ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம்னு இருக்குத, படிச்சியே கடைபிடிச்சியான்னு. அது படிக்க தானங்க முடியும். படிச்சு பிரயோஜனம் இல்ல, அத நடந்து காட்டும். இப்போ நீ வாயை அடக்கிட்டு அடுத்தவங்களை பொல்லான்னு சொல்லாம இருந்தா உன் வீட்டு வாசல்ல போலீஸே வரான். இப்போ கூட என்னவங்க எல்லாம் தப்பிச்சுட்டாங்க. ஒன்ன மாட்டம் ரொம்ப நிதானம் வேணும். அப்போ ஒரு விஷயம் எனக்கு தெரியுங்கிறத விட அதை எப்படி பண்ணணும், செயல்ல காட்ட. அதான் நல்ல ஞாபகம் வச்சு இல்லையா? அப்போ ஞான பயணத்துல நமக்கு என்ன கை கொடுக்குது? ஞான பயணத்துல கை கொடுத்தா நான் முதல் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், ஞான பயணத்துல சிந்தனை தான் ரொம்ப. இருளில் போகிற பொழுது விளக்கை கையில் பிடித்துட்டு போற மாதிரி, கை விளக்கு மாதிரி மனிதாபிமானம், மனிதன் இருக்க ஹியூமனிட்டியில சிந்தனை ஆற்றல். அப்ப ஞான பயணத்திற்கு நமக்கு என்ன வேணும்னா நம்ம மனிதாபிமானம், மனிதத்தன்மை. அப்ப அந்த மனித தன்மை வந்தால்தான் நாம இறைநிலையை அடைய முடியும். ஏன்னா இறைநிலை என்பது 8வது அறிவுக்கு போக முடியும். அதான் 8வது அறிவுன்னு சொல்லுவான். 8வது அறிவை 8வது அறிவும். அப்ப அந்த 8க்கு போனா 7க்கு போகணும். வரிசையா தான் போகணும், ஜம்ப் பண்ணிலாம் போக முடியாது, ஸ்டெப் பை ஸ்டெப்பா. அப்ப இப்ப நம்ம பல பிறவிகள்ல எத்தனை ஜென்மங்களை கடந்திருக்கோம்? 1 2 3 4 5 எல்லாம் கடந்து இப்ப 6ல உட்கார்ந்துட்டு இருக்கோம். இந்த 6ல இருந்து 7க்கு நேரம் போயிடலாம்னு சொல்ல முடியாது. நல்லா சிந்திச்சுங்க. இப்ப நல்ல நீங்க ஏணிப்படியில ஏறி மாடிக்கு போயிட்டீங்க. மாடிக்கு போயிட்டா அதுக்குமே நீங்க அதுக்கு மேலதான் போவீங்கன்னு சொல்ல முடியாது. ஏனையில ஏறிட்டு இருக்கும் விழுந்துட்டீங்கன்னா மீண்டும் 1வது படி 2வது படி தான் வரும். அதுக்கு மரம் ஏறதே சொல்றேன்னு. ஒரு தென்னை மரத்துல ஏறி தேங்காய் பறிக்கிறதுக்கு ஏறுறார். ஏறிக்கிட்டே இருக்கும்போது அரை மரம் ஏறினவரை கீழே விழுந்துட்டான்னு வைங்களேன். அடுத்தால என்ன பண்ணணும்? அரை மரத்துல இருந்து ஏற முடியுமா? முழு மரம் ஏறதுக்கு அடிமரத்துல இருந்து தான் ஏறணும். நான் ஏற்கனவே அரை மரத்துல தானே விழுந்தேன், அதனால நான் அதுல இருந்து தான் போவேன்னா போய்க்க. எப்படி போக முடியும்? யோசிச்சு பாருங்க. மேல இருந்து விழுந்துட்டீங்கன்னா மீண்டும் கீழே இருந்தா வரணும். நல்லா கவனிச்சுக்கணும். எனக்கு அதெல்லாம் தெரியும். பேரு கெடுத்துட்டீங்கன்னா பழையபடி அந்த பேர்ல இருந்து வர முடியாது, நிலையிலிருந்து வரணும். நல்லவங்க பாத்தீங்கன்னா திடீர்னு எவரோ அதை திருட்டு பண்ணிடுவோம். கெட்ட பேர் ஆயிட்டுனா நான் முன்னாடி எல்லாம் நல்லா வந்தாங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க. என்ன நீ நல்லவன்னு காட்டு, அதுக்கப்புறம் பாக்க. பல காலம் ஆகும், நிறைய அவஸ்தை பண்ணுங்க இல்லையா? பாதியில இறங்கிட்டுலாம் போக முடியாது, முழுவதும். அப்ப மனித நிலையில நாம இருக்கிற பொழுது இப்ப 6ல இருந்து தவறிட்டோம்னா விழுந்துட்டா மீண்டும் என்ன ஆகும்? அடுத்தாலும் 6 கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அத பல முறை சொல்லு இல்ல. அப்போ உங்கள்கிட்ட எந்த நிலை இருக்கோ அதுக்கு தக்கவாறு பாடுபட்டுதான் 6க்கு வரணும். இப்ப இங்க 6க்கு வந்ததுக்கு பிறகு 7 போகும். 7 போனாதான் 8க்கு போக முடியும். இந்த 8க்கு இடத்துல ரொம்ப முக்கியம். அதனால நல்லவர்களை சந்திக்கணும், மகான்களை சந்திக்கணும், ஞானிகளை சந்திக்கணும், வேதங்கள் எல்லாம் நம்ம கத்துக்கணும், தியானம் பண்ணணும், தொண்டு பண்ணணும். இதெல்லாம் 7வது நிலையை அடைவதற்குரிய அணுகுமுறைகள், பயிற்சி முறைகள். நல்ல ஞாபகம். ஏன் தொண்டு செய்யணும்? நான் தானே சம்பாதிக்கிறேன். நான் சம்பாதிக்கிறேன். என்கிட்ட இல்லைங்கும் போது எனக்கு எவன் தந்தான்? ஒருத்தன் தரலையே, அதனால நான் எவனுக்கு கொடுக்க மாட்டேன். தப்பு தம்பி, தப்பு. உனக்கு தராதவன் எவன்? இந்த 2 பேரா இருக்கும், மீதி 4 பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நீ செய்யலாமே. நல்ல உச்சத்துல போகும்போது எதிரிக்கே செய்வாங்க, அடிச்சவனுக்கே உதவுவாங்க. அதான் ஞானம். மனதுல பதிய வைக்க. தவறுகளையோ வேதனைகளையோ துன்பங்களையோ மனதுல பதிய வைக்க கூடாது.